தோழரே? நிச்சயமாக நான் என் புகழ் மீது அன்பு மட்டுமே செலுத்தினேன், வேறொன்று நான் அறியேன். அன்பு அன்பானது அன்பு இதயத்தில் குடிக்கொண்டிருந்தால் மோகம் தோன்றி இருக்காது. அன்பு கருணையில் இருந்து பிறப்பது, மோகம் அகங்காரத்தில் இருந்து பிறப்பது. அன்பு உடையவர்கள் பொதுநலமே முக்கியம் என்று எண்ணுவார்கள். மோகமுடையவர்கள் சுயநலத்திற்கே முக்கியம் அளிப்பார்கள். தம் மோகத்தை தியாகம் செய்வீர்கள். அன்பு கொண்டிருந்தால் அது முக்தியை அளிக்கும் குருதேவா. அதுவே தர்மமும் ஆகும். தம் புதல்வன் மீது அன்பு கொண்டிருந்தீர்கள். அன்பு அவன் எதிர்காலத்தை ஒளிமயமாக்க எண்ணி தாம் அறியாமலே அவன் வருங்காலத்தை இருள்மயமாக்கி விட்டீர்கள். மோகத்தை தியாகம் செய்யுங்கள். பாவத்திற்கு பிராயச்சித்தமாக பிராணனை விடுங்கள். நன்றி வாசுதேவரே, உண்மையை எடுத்துரைத்தீர்கள். என் முதல்வன் அஸ்வத்தாமன் ஆற்றிய தண்டனைக்கு நான் ஆற்றியது பாவ செயல்தான். நேரம் நெருங்கிவிட்டது. தண்டனையை மனதார ஏற்கிறேன். அவன் நீதிமறை செலுத்தி தான் உயிரை தியாகம் செய்கிறேன். மிக அருமையா ஒரு தந்தையோட கடமை என்னங்கிறத தெளிவா சொல்லிட்டாங்க. அந்த துரோணருக்கு கிருஷ்ண பகவான் ஒரு தந்தையோட கடமை எப்படி செய்யறது எவ்வளவு தத்துவமா நினைச்சு காட்டிட்டாங்க. அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம்? அடுத்தது ராமாயணத்தின் மூலமாக ஒரு மகனினுடைய கடமை என்னங்கிறத பத்தி அடுத்ததா ராமாயணத்தின் மூலமா ஒரு மகனினுடைய கடமை என்னங்கிறத பத்தி பார்க்க போறோம். தசரத மகாராஜா வாழ்க வாழ்க, தசரத மகாராஜா வாழ்க வாழ்க, தசரத மகாராஜா வாழ்க வாழ்க. மக்கள் பேரவையே, கடந்த சில நாட்களாக என் மனதில் துர்சொப்பனம் உண்டாகிறது. ஆகையால் என் மனம் ஓய்வெடுக்க விரும்புகிறது. ஆதலால் இந்த ஆட்சி பொறுப்பை ஸ்ரீராமனிடம் ஒப்படைக்க நான் முடிவெடுத்துள்ளேன். தசரத மகாராஜா வாழ்க வாழ்க, தசரத மகாராஜா வாழ்க வாழ்க, தசரத மகாராஜா வாழ்க வாழ்க. சுபமாகட்டும். அதோ என் பட்டாபி ராமன், என் ஸ்ரீராமன். ஸ்ரீ ராமச்சந்திர பிரபு வாழ்க வாழ்க, ஸ்ரீ ராமச்சந்திர பிரபு வாழ்க வாழ்க, ஸ்ரீ ராமச்சந்திர பிரபு வாழ்க வாழ்க. வாழ்க வளர்க. ஸ்ரீராமா, என் முடிவை குருதேவர் ஏற்றுக்கொண்டார். மக்களும் வரவேற்கின்றனர். நீயும் இதை மறுக்க கூடாது. உங்கள் ஆணைப்படி நடப்பதே எனது கடமையாகும் தந்தையே. என் ஆணைப்படி நடப்பது முக்கியமல்ல. இந்த நாட்டிற்கு மன்னனாவது உன் கடமை. நாளையே உனது பட்டாபிஷேகம். சுமந்திரரே, இந்த நற்செய்தியை நாடு முழுவதும் பறைசாற்றுங்கள். நகரில் எங்கும் விழாவாரம் கூறட்டும். அப்படியே ஆகட்டும் அண்ணா. என் ராமனுக்கு பட்டாபிஷேகம், என் ராமனுக்கு பட்டாபிஷேகம். ஸ்ரீ ராமச்சந்திர பிரபு வாழ்க வாழ்க, பட்டாபிராமன் வாழ்க வாழ்க. காட்சி 2. வா மந்தரே வா, உன்னை தான் நினைத்துக் கொண்டிருந்தேன். நீயே வந்து விட்டாய். உனக்கு 1000 வயது. எதற்கு? ஊரில் உள்ளவர்களுக்கு உழைக்கவா? அங்கு என்ன முணுமுணுப்பு? ஆமாம் மந்தரே, அரண்மனையின் வெளியே ஒரே ஆரவாரமாக உள்ளதே. ஊரில் ஏதாவது விழா நடைபெறுகிறதா என்ன? அது சரி, மகாராணிக்கு ஒன்றும் தெரியாதா? ஸ்ரீராமனுக்கு பட்டாபிஷேகம். என்ன கூறுகின்றாய்? ராமனுக்கு பட்டாபிஷேகமா? என் மகன் ராமனுக்கு பட்டாபிஷேகமா? இந்த இனிய செய்தியை கூறிய உனக்கு நான் ஏதாவது பரிசு தந்தே ஆக வேண்டும். இந்த வெளிப்படைப்பட்ட முத்து மாலையை பெற்றுக்கொள். மந்தரே, உனக்கு என்ன ஆயிற்று?
ஏதேனும் நடந்ததா என்ன? பைத்தியம் இருக்கிறதா அல்லது அரண்மனையில் ஏதேனும் அவமானப்படுத்தினார்களா? சொல், நான் பார்த்துக் கொள்கின்றேன். இதை காட்டிலும் என்ன அவமானம் இருக்கிறது, இதை காட்டிலும் என்ன சூழ்ச்சி இருக்கிறது கைகேயி. என்ன சூழ்ச்சியா? என்னை சுற்றி சூழ்ச்சி நடக்கின்றதா? என்ன கூறுகின்றார்? உனக்கு நினைவில்லை, உன்னை திருமணம் செய்யும் போதே உனக்கு பிறக்கும் மகனுக்கு முடி சூட்டுவதாக அன்றே வாக்களித்தாரே தசரதன். ஆனால் இப்போது உன் பிள்ளையை தேசாந்திரம் அனுப்பிவிட்டு பெரியவள் பிள்ளையான ஸ்ரீராமனுக்கு பட்டாபிஷேகம் கட்டப் போகிறார்கள். இது சூழ்ச்சி இல்லையா? போதும், நிறுத்து. இதற்கு தீர்வை மட்டும் கூறு, வேறு எதுவும் என்னிடம் பேசாதே. முன்பு 2 வரங்கள் தருவேன் என்று வாக்களித்தாரே தசரதன், அதை இப்போதே கேட்கிறேன். இப்போதே இந்த இடத்திலே கேட்டு பெற்றுக் கொள்கின்றேன். நீ சென்று வா. தசரதன் கைகேயியின் அரண்மனைக்கு வருதல். கைகேயி, இன்று நம் ராமனுக்கு மங்கள ஸ்நானம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. எழுந்து உன்னை அலங்கரித்துக் கொள். யார் கூப்பிட்டார்கள்? நான் எதற்காக வர வேண்டும்? என்ன வேடிக்கை கைகேயி, இது உன் வீட்டு விசேஷம். உன் வீட்டு விசேஷத்திற்கு உன்னை அழைப்பதா? மன்னா, இந்த பாசாங்க மொழியில் எதுவும் எனக்கு தேவையில்லை. தங்களுக்கு ஞாபகம் இருக்கின்றதா? முன்பு நடைபெற்ற ஒரு யுத்தத்தில் எனக்கு 2 வரங்கள் தருவதாக வாக்களித்தீர்கள். அந்த 2 வரங்களையும் இப்போதே இங்கே தர வேண்டும். மறுக்கவில்லை, மறுக்கவில்லை, தருகிறேன். கேள் உன் வரங்கள். முதல் வரம், ராவனுக்கு பட்டாபிஷேகம் குறித்த அதே நல்ல நேரத்தில் நம் மகன் பரதனுக்கு முடிசூட்ட வேண்டும். 2வது வரம், ராமன் 14 ஆண்டுகள் வனவாசம் செல்ல வேண்டும். இந்த 2 வரங்கள் இப்போதே தர வேண்டும். கைகேயி, என் ராமன் வனவாசம் செல்ல வேண்டுமா? என்ன பேசுகிறாய்? பேசுவது நீயா, கேட்பது நானா? என் உயிருக்கு உயிரான ராமன் வனவாசம் செல்ல வேண்டுமா? அவ்வாறு நடக்கையில் இந்த உடம்பில் உயிர் இருக்காது. மன்னா, சற்று யோசித்து பாருங்கள். ராமன் மீது ஆணை செய்துள்ளீர்கள், மறுத்தால் என்ன ஆகும் தெரியுமா? ஐயோ, என்ன சோதனை! என் ராமன் காட்டுக்கு செல்ல வேண்டுமா? அதை நான் என் வாயால் எப்படி சொல்வேன்? ஐயோ, இது என்ன சோதனை! பலிகாரி, பலிகாரி! ராமா, ராமா! ஐயோ, ராமா! இதை எவ்வாறு நான் செய்வேன்? ராமா! தேவி ஸ்ரீராமன் தங்களை தரிசிக்க வந்திருக்கிறார். வர சொல், வர சொல். தாயே, ஸ்ரீராமன் தங்கள் வாழ்த்தை பெற வந்துள்ளேன். ராமா, என் ஆசை உனக்கு எப்போதும் உண்டு. தந்தை வாக்கை காப்பாற்றுவதாக நடந்து கொள். தந்தைக்கு ஏதேனும் உடல்நலம் சரியில்லையா அல்லது நானேனும் தவறாக நடந்து கொண்டேனா? தந்தைக்கு உடல்நலம் சரியில்லையா அல்லது நானேனும் தவறாக நடந்து கொண்டேனா? இல்லை இல்லை, நீ அவ்வாறு நடந்து கொள்வோயோ என்ன சந்தேகிக்கின்றார்? அவர் ஆணைகளை அதனால் என் மூலமாக உன்னிடம் கூற சொன்னார். ஆணையிடுங்கள் தாயே. ராமா, உனக்கு பதிலாக பரதனுக்கு முடிசூட்ட வேண்டும். நீ 14 ஆண்டுகள் வனவாசம் செல்ல வேண்டும். அதுவே உன் தந்தையின் ஆணை. பெரும் பாக்கியம் தாயே. நீ மனப்பூர்வமாக சம்மதிக்கின்றாயா? தந்தையின் ஆணையை தலைவணங்கி இருக்கிறேன் தாயே. ராமா, அப்படி என்றால் பரதனுக்கு பட்டாபிஷேகம் நடைபெறும் அதே நேரத்தில் உன்னுடைய வனவாசம் ஆரம்பமாகட்டும். நன்றி தாயே. வணக்கம். சென்று வா.
வனவாசமா, அந்த பரதனுக்கு பட்டாபிஷேகம். நான் அதை ஒருபோதும் ஏற்க மாட்டேன். நில் லக்ஷ்மணா, வாக்கு மாறாத தந்தையாரையா, அவரது ஆணையை எனக்கு எடுத்துச் சொன்ன அன்னையாரையா, அல்லது ஒரு பாவமும் அறியாத பரதனையா? யாரை நீ தண்டிப்பதாக இருந்தாலும் தந்தையின் வாக்கை நான் மீறமாட்டேன் என்பது உனக்கு தெரியாதா? ஆகவே நான் என் கடமையை செய்ய எனக்கு அனுமதி அளி. பாத்தியா, ஒரு தந்தையோட வாக்கைய மதிச்சு ஒரு மகன் அவனுடைய கடமையை எவ்வளவு அழகா செஞ்சாருன்னு. நல்லா பார்த்தேன். இப்போ தந்தை எப்படி செய்யணும், தந்தைக்குடைய கடமை என்னங்கிறத கிருஷ்ண பகவானால நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். ஆமா, மகனோட கடமை என்னங்கிறதையும் புரிஞ்சுக்கிட்டோம். அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம்? அடுத்ததா யதார்த்த வாழ்க்கையில நாம என்னென்ன கடமைகளை செய்யணுங்கிறத வில்லுப்பாட்டு மூலமா பார்க்க போறோம். வில்லுப்பாட்டு மூலமாவும் கர்த்தவியத்தை பற்றி விளக்க முடியுமா? பாருங்களேன். பாருங்க. Yeah.